We challenge you to find a better villa at just rupees 1.29 crores in Kelambakam, Moyamar. ஏதோ சிக்கன் பிரியாணி சமைப்பது போல சென்னை அருகே பெண்ணை துண்டு துண்டாக வெட்டி அதில் பிரியாணி செய்து வீட்டில் வைத்திருந்த சம்பவம் மாநிலத்தையே உலுக்கிய நிலையில் காதலுக்கு இடையூறாக இருந்த பெண்ணை காதலர்கள் இருவரும் சேர்ந்து தீர்த்து கட்டியது தெரிய வந்துள்ளது. கடந்த ஆகஸ்ட் 5ஆம் தேதியன்று சென்னையிலிருந்து ஆக்ராவிற்கு சென்ற தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் ரயிலில் டிராலி சூட்கேஸில் அழுகிய நிலையில் மனித உடல் பாகங்கள் கண்டெடுக்கப்பட்டது திகிலை கிளப்பியது. 350க்கும் மேற்பட்ட சிசிடிவி காட்சிகளை வைத்து சென்னை ரயில்வே காவல்துறையினர் உதவியுடன் ஆக்ரா ரயில்வே போலீசார் நடத்திய விசாரணையில் கண்ணாடி அணிந்த இளம்பெண் ஒருவர் குறுந்தாடி வைத்திருந்த இளைஞருடன் அந்த டிராலி சூட்கேஸை சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்குள் கொண்டு வந்து ரயிலில் வைத்துவிட்டு சென்றதும் அவர்கள் கூடுவாஞ்சேரியிலிருந்து மின்சார ரயிலில் வந்திருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டது. இது குறித்தான செய்திகளை பார்த்த கூடுவாஞ்சேரி பகுதியை சேர்ந்த பெண் ஒருவர் சிசிடிவியில் காண்பித்த பெண்ணை தங்கள் பகுதியில் பார்த்ததாக போலீசாருக்கு தகவல் தெரிவித்தார். உடனே போலீசார் தேடப்பட்டு வந்த பெண் தங்கியிருந்த கூடுவாஞ்சேரி மசூதி தெருவில் உள்ள வீட்டை அடையாளம் கண்டு சென்றனர். வீட்டின் வெளிப்பக்கமாக பூட்டப்பட்டிருந்ததை அறிந்த போலீசார் பூட்டை உடைத்து உள்ளே சென்றபோது பிரியாணி செய்யும் டபரா ஒன்றில் தம் பிரியாணி செய்து மூடியை சுற்றி மைதா மாவு சீல் வைக்கப்பட்டிருந்தது. அதனை திறந்த போது பெண்ணின் உடலை துண்டுகளாக்கி அதோடு அரிசி காய்கறிகள் போட்டு பிரியாணி சமைத்து வைத்திருந்தது தெரிய வந்தது. இதனை பார்த்து அதிர்ச்சியில் ஆடிப்போன போலீசார் அந்த டபராவை பறிமுதல் செய்தனர். விசாரணையில் கண்ணாடி அணிந்த இளம்பெண் ஒடிசாவை சேர்ந்த பகபதி மாஜி என்றும் அந்த இளைஞன் அசாமை சேர்ந்த மாணிக் லஸ்கர் என்றும் தெரிய வந்தது. இருவரும் காதலர்கள் என கூறப்படுகிறது. இருவரும் கடந்த ஆண்டு ஒரே நிறுவனத்தில் வேலைக்கு சேர்ந்ததோடு ஒரே வீட்டில் தங்கி வந்துள்ளனர். ஏற்கனவே மாணிக் லஸ்கர் என்ற இளைஞருக்கு பழைய பெருங்களத்தூர் பாரதி நகரில் வசித்து வந்த 38 வயதான ஹயத்துன் நிஷா என்ற பெண்ணோடு பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் கடந்த 10 தினங்களாக ஐதுல் நிஷா, மாணிக் லஸ்கர் மற்றும் பகபதி மாஜியோடு ஒரே வீட்டில் தங்கியிருந்ததாக கூறப்படுகிறது. மாணிக் லஸ்கர் ஒடிசாவை சேர்ந்த பகபதி மாஜியை காதலிப்பதை அறிந்த ஹயத்துன் நிஷா இது குறித்து தட்டி கேட்டபோது ஹயத்துன் நிஷா கொலை செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த கொலை கடந்த ஆகஸ்ட் 2ஆம் தேதியன்று நடைபெற்றிருக்கலாம் என போலீசார் தரப்பில் கூறப்படுகிறது. ஹயத்துன் நிஷாவின் உடலை துண்டுகளாக்கி அதில் பிரியாணி சமைத்ததும் மீதமுள்ள உடலின் சில பகுதியை டிராலி சூட்கேஸில் அடைத்து ரயிலில் அனுப்பி வைத்ததும் தெரிய வந்துள்ளது. ஹயத்துன் நிஷாவின் மகன் தனது தாயை காணவில்லை என காவல் நிலையத்தில் புகார் அளித்து தேடி வந்துள்ளார். தனது தாயின் நடத்தை சரியில்லாததால் அவரை விட்டு பிரிந்து பெருங்களத்தூரில் தான் தனியாக வசித்து வந்ததாகவும், எனவே அவர் நம்பிச் சென்ற நபர்கள் அவரை என்ன காரணத்திற்காக கொலை செய்தார்கள் என்பது தனக்கு தெரியவில்லை என்று காவல்துறையினரிடம் தெரிவித்தார். தலைமறைவாக உள்ள அசாமை சேர்ந்த மாணிக் லஸ்கர் மற்றும் ஒடிசாவை சேர்ந்த பகமதி மாஜியை போலீசார் தனிப்படை அமைத்து தீவிரமாக தேடி வருகின்றனர். பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர்கள் வினோத்குமார் மற்றும் கதிரவன். We challenge you to find a better villa at just rupees 1.29 crores in Kelambakam, Moyamar. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.